அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 தேர்வுக்கு நம்ம தயாராகி வரப்ப ப்ரீவியஸ் இயரில் இந்த 2 ஆண்டுகளில் தமிழ் பகுதியிலேருந்து ஒவ்வொரு தலைப்பு வரியாக கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டிருக்குது, நம்ம தயார் பண்ணது சரிதானா அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைப்பையும் வச்சு பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது மரபு பிழை. மிக எளிமையான தலைப்பு தான். அது எப்படி கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான தலைப்பு, ரைட்டா? மரபு பிழைகள் அற்ற தொடரை கூகை கூவும், கூவை குணுகும், கூவை குளரும், கூகை அலரும். ஸோ அப்படின்னா கூகை அப்படிங்கிறப்ப அலரும் அப்படிங்கிறதான் சரியான விடை, சரிங்களா? ஸோ அப்படின்னா கூகை கூவும்ல, காகை தான் கூவும், குயில் கூவும், ரைட்டா? குயில் கூவுன்னு வரும், புறா குணுகுன்னு வரணும், ஸோ குளரும் வராது. ஸோ அலரும், ஆந்தை தான் அலரும். அப்படின்னா கூகை அப்படிங்கிறது ஆந்தையத்தான் குறிக்கும், அப்படின்னா அலரும். பகை வெல்லும் கூகையை காக்க இகை வெல்லும் வேந்தனுக்கு வேண்டும் பொழுது, ரைட்? அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், ஒலி மரபு. ஸோ புலி அப்படிங்கிறது புலி உருமும், சரிங்களா? சிங்கம் தான் முழங்கும், சரிங்களா? கதரும் கிடையாது, பசுதான் கதரும், யானை தான் பிளிரும், அப்படின்னா புலி தான் உருமும். ஸோ சீதா என்பதுதான் சரியான விடை. அடுத்தது ஆடு கேட்குறாங்க. ஸோ ஒளி மரபில் ஆடு உருவும் கிடையாது, அது பார்த்துட்டோம். புலி பிளிரும், யானை கதரும் அப்படின்னா பசு தான் சொன்னோம், அதுவும் இல்லை. ஆடு கத்தும் அப்படிங்கிறது தான் சரி, ஆடு கத்தும். இது மரபுகள் நிறைய கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். பள்ளி பாட புத்தகத்திலே புத்தகத்துக்கு பின்னாடியில் நிறைய மரபுகள் கொடுத்துருக்குறாங்க, அதை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். காலையில் சேவல் கத்தியது, கூவியது, கொக்கரித்தது, அகவியது. கூவியது என்பதுதான் சரி. அகவியதுன்னா மயில் தான். கொக்கரிக்கிறதுனா கோழி தான் கொக்கரிக்கும், சேவல் கிடையாது. சேவல் கூவும், அப்படின்னா பி என்பதுதான் சரியான விடை. அடுத்தது 5வது கேள்வி, மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு தின்றான், தின்றான் வரணுமா? சோறு உண்டான், உண்டான் என்பதுதான் சரி. சோறு சாப்பிட்டான் வராது, அருந்தினான் வராது, சமைத்தான் வராது. அருந்தினான் அப்படிங்கக்கூடியது லிக்விட் ஐட்டம் தான், சரிங்களா? அப்படின்னா இது உண்டான், சோறு உண்டான் அப்படிங்கிறதா சரி. ஸோ இது பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க மரபு பிழை. இப்போ பால் பாருங்க, பால் குடித்தான் இல்லை, பால் பருகினான் சரி. அப்படின்னா குடிங்கிறது எது? நீர் குடித்தான், இல்லைன்னா தண்ணீர் குடித்தான், அதான் சரி. பால்னா பருகு அப்படிங்கிறதான் சரி. தின்னுனா அப்பம் தின்றான், உண்ணுனா இப்போதான் சொல்லலாம் சாப்பாட்டை உண்டான். ஸோ இதான் எதுக்கு என்ன மரபோ அது அப்படியே. மரபு என்றால் காலங்காலமாக சொல்லி வரப்பட்டதை அதை நாம் அப்படியே சொல்ல வேண்டும், அதான். இப்போ கிளி அகவுமா? மயில் தான். கூவுமா? அதுவும் கிடையாது, குயில் தான் கூவும். கிளி பேசுமா? பேசும். சில இடங்களில் கொடுப்பாங்க கிளி கொஞ்சம் அப்படின்னு கூட கொடுப்பாங்க, கரெக்ட் தான். கிளி பேசும் அல்லது கொஞ்சம், ரைட்டா? அடுத்து குணுகும், புறா தான் குணுகும், ரைட்டா? ஸோ அப்படின்னா இதுக்கு சி தான் சரியான விடை. கிளி வந்து பேசும் அல்லது கொஞ்சம். இப்போ வண்டு, அந்த வண்டு என்ன செய்யும்? ஸோ வண்டு ரீங்காரமிடும் இல்லை, உருமும் இல்லை, புலி இசைக்கும் இல்லை, வண்டு முரளும்னு சொல்லணும். ஸோ வண்டு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே போகும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முரளும் அப்படின்னு சொல்லணும், ரைட்டா? ஸோ வண்டு முரளும். அடுத்தது கூட்டப்பெயர். கூட்டப்பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப்பாக வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது. இப்போ யானை அப்படிங்கிறது மந்தைன்னு சொல்ல மாட்டோம், திரள்னு சொல்ல மாட்டோம், திரைன்னு சொல்ல மாட்டோம், யானை கூட்டம்னு தான் சொல்லுவோம். யானைகள் எப்போதுமே கூட்டமாக வாழக்கூடியது. அதுக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் ஆப்பிரிக்க யானைகள், ஆசிய யானைகள் 7th புத்தகத்தில் படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ கூட்டம் என்பதுதான் சரி, ரைட்டா? ஆட்டுத்தான் மந்தை, சரிங்களா? ஸோ இது வந்து யானைங்கிறது கூட்டம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜிஸ்டில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது மறுபடியும் கூட்டப்பெயரை சொல்லுக. மக்கள் கூட்டம், மக்கள் தொகை, மக்கள்கள் மனிதர்கள். இதை இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மக்கள் கும்பல்னு கொடுத்துருவாங்க. மக்கள் கூட்டமா கும்பலா? இது எனக்கு நடந்தது. ரேடியோவில் பணியில் இருந்தபோது நான் மக்கள் கூட்டம் கும்பலாக வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன்.
அப்புறம் வானொலி நிலையத்தில் அறிவிப்பு முடிஞ்சோடனே என்னை டக்குன்னு அந்த டயத்தில் நிப்பாட்டி பாட்டை போட்டு அறிவிப்பாளர் நிலையத்தினுடைய இயக்குனர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், ரவுடியைத்தான் கும்பல்னு சொல்லுவோம், ரவுடி கும்பல், சரிங்களா, பயங்கரவாத கும்பல். ஸோ இதெல்லாம் மக்களை வந்து கூட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா, மக்கள் தொகையும் வராது, அது சென்சஸ் எடுக்கிறப்ப, இதெல்லாம் தவறு. ஸோ ஏன்னா கூட்ட பெயரை சொல்கின்ற போது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களுடைய குழுவை சொல்லுகின்ற போது மக்கள் கூட்டம், கும்பல் சொல்லக்கூடாது. ஆனால் இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்வி இது. இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது கூட்ட பெயரை எழுதுக. திராட்சை குலை என்று தான் சொல்லுவோம், கொத்து குவியல் கூடையெல்லாம் கிடையாது, திராட்சை குலை. சரிங்களா, அந்த குலை குலையாக காய்த்திருக்குது திராட்சை. ஸோ அப்படின்னா ஏ தான் சரியான விடை. அடுத்தது கோழி கொக்கரிக்கும், கோழி கத்தும், கோழி அகவும், கோழி கூவும். கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். சரிங்களா, மயில் தான் அகவும். ஸோ அப்படின்னா கோழி கொக்கரிக்கும், ஏதான் சரியான விடை. ரைட்டா, இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்வி. ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸில் டிகிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்கப்பட்டிருக்குது கேள்விகள். அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்வு செய்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஸோ கொடியில் உள்ள மலரை வந்து எடுத்து வான்னு சொல்லுவாங்க, பறித்து வான்னு சொல்ல மாட்டாங்க, கொய்து வா. மலரை கொய்தால், மலர் என்பது கொய்த எடுக்க வேண்டும், கொய்தல் அப்படிங்கிறத பறிக்கிறது. ஸோ கொய்தல் என்பதுதான் மரபு சொல், அதான் சரி. இது மலரை எடுத்து கட்டுவதுதான் தொடுத்து, கட்டுறதுக்கு பேர் தொடுப்பது, பறிப்பதற்கு பேர் கொய்வது, இதுதான் சரி. சரிங்களா, ஸோ 13க்கு அப்படின்னா பி தான் சரியான விடை. அடுத்தது 14, மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. களிமயில் கத்தும், இது என்ன இது இப்படி கொடுத்துருக்காங்க, மயில் கத்துமா, கிளி கீச்சிடும், கருங்குயில் கூவும். குயில் கூவும், இதில் கருங்குயில் கொடுத்து, கருங்குயில், சிவப்பு குயில், என்ன குயில், குயில்னா கூவும், அவ்வளோதான். அப்படின்னா இதுதான் சரி. யானை பாடுமா, பிளிரும். எத்தனை கிளி கொஞ்சம். ஸோ அதே தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க. குரூப் சியில் கேட்கப்பட்டது, அதாவது குரூப் 3ல் கேட்கப்பட்டது. ரைட். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துள்ளது. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் நுனியில் சுருங்கிய காய், 8வது புத்தகத்தில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா, இது ஒரு மரபு, என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ சுருங்கிய காய், நுனியில் மட்டும் சுருங்கிய காயை சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப ஒல்லியாக வீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் சூம்பப்பலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கலாம் தெரியும், ரொம்ப ஒல்லியாக இருக்கணும். அதனால் நுனியில் சுருங்கிய காயை சூம்பல் என்று சொல்வது. இது நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் 8ல் வருது. இது கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது சரியான வினை மரபை எடுத்தெழுதுக. வினை மரபு, வினைனா செயல், அந்த செயலை எப்படி சொல்லுவோம்? தண்ணீர் பருகினானா, பால் தான் பருகினான். தண்ணீர் அருந்தினானா, அதுவும் கிடையாது. ரைட்டா, தண்ணீர் பருகினானா அப்படின்னா பரு எந்த ரூ போட்டிருக்காங்க பாருங்க, தவறு. ஸோ தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறதா சரி. சரிங்களா, மோர் தான் அருந்தினான் அப்படிங்கிறலாம். ஸோ அப்படின்னா இதுக்கு இது தமிழ் டு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது வலுவு சொல்லற்ற தொடர். இப்போ மரபு பிழை இல்லாத இருக்குது என்னன்னு கேட்குறாங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம், தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு, தோப்புன்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ தோட்டம் வராது, தோப்பு தான் கரெக்ட். தென்னை மரங்கள், தென்னங்காடு வராது. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னங்கூட்டம் வராது, தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ தோப்பு என்பதுதான் சரியான சொல். 17க்கு பி தான் சரியான விடை. அடுத்து மரபு பிழை, பால் குடித்தான் வராது, பால் பருகினான் பல தடவை. அப்படின்னா பாலையும் தண்ணியும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ அப்படின்னா இதுக்கு ஏ தான் சரியான விடை 18க்கு. அடுத்தது கோழி கூவும், மரபு பிழையை நீக்கு, மறுபடியும் அதே தான் வருது. ஸோ கோழி கூவாது, கோழி கொக்கரிக்கும். இந்த திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எழுதுறக்கூடியவங்களாம் இதெல்லாம் தெரியாமல் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகளே பாருங்கள். கூட்டு பெயரை குறிப்பிடுக, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. கூட்டு பெயரை குறிப்பிடுக. மாங்கொல்லை, மாமரம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்புன்னு தான் சொல்லுவோம். அப்போனா சி என்பதுதான் சரி. மாந்தோட்டம்லாம் சொல்ல மாட்டோம், மாங்கொல்லையும் கிடையாது, சோளக்கொல்லை தான் கரெக்ட், மாங்கொல்லை கிடையாது. அப்போனா மாந்தோப்பு அப்படிங்கிறத சரி. அடுத்தது கல், கூட்ட பெயர் கேட்குறாங்க. கல்லை நிறைய கூச்சு வச்சுருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்?
கல்குட்டை, கற்குவியல், கல்குவாரி, கல்கோபுரம். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் கற்குவியல் அப்படிங்கிறதா சரி. குட்டை அப்படின்னா தேக்கி பள்ளமாக வச்சிருக்கிறது தான் குட்டை. கல் குவாரி அப்படிங்கிறது கல்லை வெட்டி எடுக்கக்கூடிய இடம் தான் குவாரி. கல் கோபுரம்னா கல்லால் செய்யப்பட்ட கோபுரம் தான் கல் கோபுரம். அப்போனா இங்கே கற்குவியல் அப்படிங்கிறது தான் சரி. சரியா? அப்போனா பி தான் சரியான விடை. மறுபடியும் இங்கே சொற்களின் கூட்டப்பெயர். ஆடு நிறைய கூடி இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம்? ஆட்டு கூட்டமா? இல்லை, ஆட்டு மந்தை. கரெக்ட். நிறைய தடவை சொல்லுவோம் ஆட்டு மந்தையாட்டம் போகாதீங்கடா. ஆட்டு மந்தையாட்டம் போகிற முதல்ல கூட்டத்துக்கு ஒரு செம்மறி ஆடு தான் தலைமை தாங்கி போகும். அதை பார்த்து செம்மறி ஆட்டுக்கு அது பின்னாடியே எல்லா ஆடுகளும் போகும், வாத்து மாதிரியே. அதனால் இது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்படின்னா மந்தை என்பதுதான் சரி. ஸோ ஆட்டினுடைய கூட்டப்பெயர். நிறை அப்படிங்கிறது பசுக்குத்தான் நிறைன்னு வரும், ஆ நிறை என்று வரும். ஸோ பசு கூட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம், நிறைன்னு சொல்லுவோம். ஆடு கூட்டமாக இருந்தால் அதை மந்தைன்னு சொல்லணும். அடுத்தது மரபு பிழைகள், ஒளி மரபு. கூகை. ஸோ கூகை குளரும், அகவும், கூவும், அலரும். ஸோ கூகை குளரும், சரிங்களா? அகவும் கிடையாது, கூவும் கிடையாது, அலரும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு கேள்வியில் கூகை குளரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஆன்சரில் பார்த்துருமா? நம்ம அப்போ பார்த்தோமே. எஸ், கூகை குளரும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா அலரும் கிடையாது, குளரும் அப்படிங்கிறது. ரைட். அப்படின்னா இந்த மாதிரி 1, 2 தான் நமக்கு மாட்டிடுறதே. பரவாயில்ல, பின்னாடியாக திருத்திக்க வாய்ப்பு கிடைச்சிட்டு. அடுத்தது 18. 18வது கேள்வியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 18. அப்படின்னா ஆந்தை தான் அலருமா? ஆந்தையும் கூகையும் ஒன்று தானே? சரி, பார்த்துக்கலாம். கீழே தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கோழி கூவும், கோழி கொக்கரிக்கும், இதான் பார்த்தோம். ஸோ மா வரைய பார்த்துட்டோம். மாந்தோப்பு. அடுத்து எதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்? கல் வரைய பார்த்துட்டோம். மறுபடியும் அடுத்து தான் ஒரு இது ஆடு வந்து ஆந்தைன்னு வந்துச்சு. வெரி குட். சரி, ஸோ அடுத்தது கூகை. இந்த கூகை அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு கேட்கப்பட்டது. அப்போனா கூகை கேட்குறாங்க பாருங்கள், இது ஜியாலஜிஸ்ட்லேயே கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா அதில் தவறு பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா குளரும் என்பதுதான் சரியான விடை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குளரும், ஆந்தை தான் அப்படின்னா அலரும். சரி, பார்த்துக்கலாம். சிங்கம் என்பதன் இளமை பெயர் என்ன? அடுத்து இளமை பெயர் கேட்குறாங்க. ஸோ மரபு, கூட்டப்பெயர், அது ஒளி எழுப்பக்கூடியது. ஸோ இப்படி சிங்கம் அப்படின்னா ஸோ சிங்கக்குட்டி இல்லை, சிங்கக்குருளை, பசு, மான் இதான் கன்று, புலி தான் பரல். ஸோ அப்படின்னா இது குருளை என்பதுதான் சிங்கத்துக்கு சரியானது. ஸோ 24க்கு பி. 24க்கு பி. அடுத்தது 25. பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு என்ன? பால்னாவே பருகினான். அதான். மாத்திரைனா தான் விழுங்கினான். விழுங்கினான்னா மாத்திரை, இந்த டேப்லெட் சொல்கிறோம்ல, அதான் அப்படி சொல்லணும். ஸோ மரபு பிழைகள் அப்படிங்கிறது ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டதில் ஸோ மிக முக்கியமானது இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் கேட்டுக்கிறாங்க. இது நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் உரைநடைகள்லாம் செயல்கள்லாம் வர்றதுக்கு பின்னாடியே நமக்கு மரபுகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மட்டும் படித்தாலே போதுமானது. அதுதான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பாங்க. இந்த மரபு பிழை மட்டும் பழைய புத்தகத்தில் 8th புத்தகத்தில் 10th புத்தகத்தில் ஒரு இடத்துல அப்படியே வரும். ஃபுல்லாக வரிசையாக ஒரு பக்கம் முழுக்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பழைய புத்தகத்தில், தமிழ் புத்தகத்தில் இந்த 8th and 10th நினைக்கிறேன். ஸோ நினைவு சரியாக இருந்தால் 8th and 10th, ஐம் ஷூர் 8th இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சுட்டு போயிடும். ஸோ அப்படின்னா ஒளி மரபு கேட்குறாங்க. இந்த கத்துறது, கூவுறது, பாடுறது இது கேட்குறாங்க. கூட்ட பெயர்கள் கேட்குறாங்க. இளமை பெயர்கள் கேட்குறாங்க. இது இல்லாமல் அந்த காய்கள், சூம்பல், வத்தல், இலை, தலை, மடல் அப்படிங்கிற அந்த தாவரங்களுக்கும் ஒரு பேர் சொல்ல பார்த்தீங்களா, இது பற்றி கேட்டுக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான் மரபு அப்படிங்கிறது. ஸோ மரபில் 2 ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் மிக மிக எளிமையான கேள்வி தான். எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுமோ அதை மட்டும் நான் திரும்ப திரும்ப எழுதி வச்சுக்கணும், திரும்பி பார்க்குறதும் இந்த பகுதியில் நமக்கு மதிப்பெண்களை முழுமையாக பெற்றுத்தரும். மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு தலைப்பை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.